ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ இன்றைக்கி கோயிலில் சிறப்பு பூஜைக்கான அன்னதானம் நாங்கள் தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம். இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போட போகிறேன். எங்கள் மாமா எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எங்கள் மாமா என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. சர்க்கரை பொங்கல், உண்டல், காய் பிரியாணி, குருமா. ஓகே, இப்போ அதுக்கெலாம் பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். நாங்கள் இப்போது கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். காய் சாப்பாடுக்கு உருளைக்கிழங்கு இருக்குது, வெங்காயம், இந்த பச்சை மிளகா சுண்டலுக்கு, இது ரெண்டும் சுண்டலுக்கு, இதெல்லாம் காய் பிரியாணிக்கு. இப்போ நாங்கள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு காட்டுறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் சக்கரை பொங்கல் தான் எப்போவும் செய்வோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட், அதனால் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் செய்யலாம். பாசிப்பயிறு சக்கரை பொங்கலுக்கு பாசிப்பயிறு 1/2 கிலோ, 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பாசிப்பருப்பு வேகணுமா? பருப்பு வேக விடணும். ஓகே, வெங்காயம் பாசிப்பருப்பு வந்தாலும் பச்சரிசி போட்டு பச்சரிசி வேகணும். சரி, ஓகே. சாப்பாடு வந்துச்சு, சர்க்கரை போட்டு சர்க்கரை எவ்வளோ? சர்க்கரை 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சர்க்கரை. இப்போ முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து சேர்த்தாச்சு. நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுலாம். கிண்டி விட்டு போட்டு கலக்கி இறக்கிற வேண்டியது. சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ காய் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாமாங்கெல்லாம். அடுப்பு பற்ற வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை கடலைப்பருப்பு, இப்போ கிராம்பு பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு 1/2 கிலோ கேரட்டு, பீன்ஸு 1/4 கிலோ கேரட்டு, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, ஒரு கை உப்பு, மீன்மேக்கர் 100 கிராம் மீன்மேக்கர் 4 கிலோ. இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் காயெல்லாம் கூட அரிசி 4 கிலோ அரிசி போட்டு கிண்டணும். உப்பு. இப்போ பாருங்கள், சாப்பாடு முக்காப்பதம் வந்தோடனே தம் போட்டிருக்காங்க. உள்ள ஒரு வேலையில் இருந்ததுனால அதுக்குள்ளே அவங்க தம் போட்டாங்க. பாருங்கள், அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பாடு.
எல்லாம் போட்டு வதங்கின உடனே கறி மசாலா போட்டு கிளறி விடணும். சுண்டல் கொட்டி இல்லாமா அவ்வளோதானா? இருங்க இருங்க இருங்க. கலரணும். அடுத்தது சுண்டலை போட்டு இப்போ சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் வெந்துக்குங்க, காயெல்லாம் வெந்துக்குங்க. கூட அரிசி 4 கிலோ அரிசி போட்டு கிண்டணும். உப்பு கலரணும். அடுத்தது சுண்டலை போட்டு இப்போ சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் வெந்துக்குங்க, காயெல்லாம் வெந்துக்குங்க. கூட அரிசி 4 கிலோ அரிசி போட்டு கிண்டணும். உப்பு இப்போ வந்து குருமாக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ குருமா செஞ்சு முடிச்சிடலாம். டைம் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் உங்களுக்கு ஸ்பீடாக வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சுண்டலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் நான் உங்களுக்கு ஸ்பீடாகவே காட்டுறேன். சீக்கிரமாக ரெடி பண்ணி முடிச்சிடலாம் சுண்டலை. பாருங்கள், நெருப்பெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். உள்ள வாழை இலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கீரை, புதினா இதெல்லாம் போட்டு கறிக்கு கலக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பொங்கல், பிரியாணி, அப்புறம் சுண்டல், குருமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கோயிலில் கொண்டு போய் நம்ம அன்னதானம் பண்ணுறதுனால, கோயில் சார்பில் பண்ணுறதுனால அது போடுறதெல்லாம் கண்டிப்பாக வீடியோட அலோவ் பண்ணல. அதுக்கு நான் கண்டிப்பாக சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் தியா விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.